Hello friends, welcome to our channel. ரொம்ப டேஸ்ட்டாக தக்காளி ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பழுத்து தக்காளியாக 4 தக்காளி எடுத்துக்கலாம், மீடியம் சைஸாக. இதை நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு உரலில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் இடிச்சுக்கலாம். ரசத்தை தாளிச்சிடலாம். ஒரு வானலில் கடலெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்க தக்காளியை இதோட சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். கூடவே இந்த ரசத்துக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம இடிச்சு வச்சிருக்க சீரகம், மிளகு, பூண்டு இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. 4 தக்காளி எடுத்துருக்கோம் மீடியம் சைஸாக. அதுக்கு 4 டம்ளர் இல்லை 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் இதே மெத்தடில் தக்காளி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.